கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே ஜூன் மாதம் 15ஆம் நாளாகிய இந்த சனிக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் முதலே மகிமையோடு வீற்றிருக்கின்றவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நின்று செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்தீர். எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவரை தந்து வழிநடத்தி வருகிறீர். தொடர்ந்து இந்த காலை வேளையிலே உம்முடைய தெய்வீக சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆண்டவரை ஆவலாய் காத்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய இறை சமூகத்திலிருந்து ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுங்க. இந்த நாளின் ஆண்டவரே பாடல் வேலை, ஜெப வேலை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த குழுவை எடுத்து பயன்படுத்துங்க. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்துங்க. இறை மைந்தன் இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே 375வது பாடலாகிய ஆதியாம் மகாராஜனே எந்த வேளையும் அடியனோடு இரும் ஈசனே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். ஆதியா மகாராஜனே எந்த வேளையும் அடியேனோடிரும் ஈசனே. ஆதியா மகாராஜனே எந்த வேளையும் அடியேனோடிரும் ஈசனே. தேதில்லா சர்வேசம் தேசூரும் பிரகாசம், தேதில்லா சர்வேசம் தேசூரும் பிரகாச பாதகன் யான் மிகு பலவீனனானதால் ஆதியா மகாராஜனே எந்த வேளையும் அடியேனோடிரும் ஈசனே. பாவே பலனாலயனே நின்றால் என்னை பகைவர் ஜெயிப்பார் மெய்யனே. தேவா துணை நிறையனே சிறியனிடம் சேர்ந்தே வாசியும் தொய்யனே. மேவும் தஞ்சமெனக்கு வேண்டும் காவலன் நீரே, மேவும் தஞ்சமெனக்கு வேண்டும் காவலன் நீரே. சாவு வரையும் என்னை தாங்கி அரவணையும் ஆதியா மகாராஜனே எந்த வேளையும் அடியேனோடிரும் ஈசனே. இரக்கம் பொழியவாருமே இருபையாக இறைவா என்னிடம் சேருமே. ஒரு கம் நிறைந்த நேருமே அனவரதம் உந்தன் அருளை தாருமே. செரு காயம் மிதிகளோர் சேதம் செய்ய நினைக்கும், செரு காயம் மிதிகளோர் சேதம் செய்ய நினைக்கும். திரு கையகற்றி என்னில் தினமும் அருள் புரியும் ஆதியா மகாராஜனே எந்த வேளையும் அடியேனோடிரும் ஈசனே. ஆதியா மகாராஜனே எந்த வேளையும் அடியேனோடிரும்
இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, எல்லாம் வல்ல தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த சனிக்கிழமையின் காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை அது மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 வசனங்கள் வரை உள்ள பகுதிகள். 24 முதல் 30. இந்த பகுதியில் இயேசு ஆண்டவர் வயலில் தோன்றிய களைகள் என்ற தலைப்பிலையும் இன்னும் பல பகுதிகளை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதாவது இயேசு ஆண்டவர் ஓமைகளின் வழியாக தம்முடைய மக்களுக்கும் தம் சீடர்களுக்கும் அவர் பரலோக ராஜ்யத்தின் ஓமையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பரலோக ராஜ்யத்தின் ஓமையை மிக தெளிவாய் புரிந்து கொண்டு அதன் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் சுலமாய் பரலோக ராஜ்யத்திலே போக முடியும் என்பது ஆண்டவருடைய மிகப்பெரிய வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் அதை கேட்டு கண்டும் உணராதவர்கள் அவர்கள் குருடர்களாக பள்ளத்தில் மற்றவர்களை வழிநடத்துகின்ற மக்களை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதை யாருக்கு சொல்றாருன்னா, முக்கியமா நாங்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று மார்த்தட்டி கொண்டிருந்த யூத மக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், இவங்க எல்லாமே குருடர்களாய் மற்றவர்களையும் குருடராக்கி அவர்கள் பள்ளத்திலே தள்ளிவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை விண்ணரசின் பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைக்கிறார். எப்பவுமே நல்ல விதைகளை தான் எல்லா விவசாயியும் விதைப்பாங்க. கெட்ட விதைகளை விதைக்கவே மாட்டாங்க. அதை பார்த்து பார்த்து விலை கொடுத்து வாங்கின்னு வந்து விதைப்பாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா அந்த விதைகளை முதல்ல சேர்த்து வைப்பாங்க. பத்திரமா அதை சேர்த்து வைத்து அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி அதை சேர்த்து வைப்பாங்க. சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் கூட நாம் பார்த்தோம். அந்த திரைப்படத்தில் கோயில்களில் கலசங்களில் இந்தியாவினுடைய மிக முக்கியமான விதைகள் எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்து எப்பனாலும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கருத்தியலை அந்த படம் நமக்கு காட்டியது. அது உண்மைதான், அதில் எந்த பொய்யும் இல்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் விதைகள் எல்லாம் அழிந்து போனால் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு பெரிய சிந்தனை இருக்கிறது. பாருங்க, ஆன்மீகத்திலும் விவசாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய இந்த தமிழ் கலாச்சாரம் நமக்கு புரிய வைக்கிறது. அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் எல்லாம் வெறும் கோயில்களை அல்ல, கோயில்களை நமக்கு அறிவு சார்ந்த நம்முடைய வாழ்வியல் சார்ந்த காரியங்களாய் மாற்றி இருக்கிறார். நம்ம அது வெறும் இந்து கோயில் அப்படின்னு பார்க்க கூடாது இல்லையா? அதுல நிறைய விஷயங்களை அவங்க வைத்திருக்கிறாங்க. மக்களுக்கு தேவையான ஆன்மீகம் இருக்கிறது, அதே நேரத்தில் வாழ்வியல் சார்ந்த எல்லா விஷயங்களும் இருக்கிறதாக நம்ம கோபுர கலசத்துல அந்த விதைகளை வைத்திருந்தால் அப்ப பாதுகாப்பாக வைப்பார்கள். நல்ல விதைகளை வைப்பார்கள். அது நல்ல விதைகள், ஹைபிரிட் இல்லாத விதைகள், அது நமக்கு உடலுக்கு நல்லது இல்லையா? அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். நல்ல விதைகளை விதைக்கிறாங்க. அப்ப அவர் தூங்கும் போது அவருடைய பகைவன் கோதுமைகளுக்கு இடையே, அந்த விதை கோதுமை, நல்ல கோதுமை இல்லையா? இஸ்ரவேல் மக்கள் கோதுமைகளை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால கோதுமையை பற்றி இங்க பேசுறார். கோதுமை களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. பாருங்க, இவர் விதைக்கிறது நல்ல விதை. ஆனால் அங்க பொல்லாங்கன் என்று சொல்லப்படுகிற பிசாசு என்ன பண்றான்? அவன் களைகளை விதைத்து வச்சுட்டு போறான். தனியா தானே அதை வச்சுட்டு போயிடறான். அதுவும் சேர்ந்து வளர்கிறது. ரெண்டும் அறுவடைக்கு தயாரா இருக்கும்போது என்ன இருக்குது? கோதுமை மணிகளும் காணப்படுகிறது, பயிர்களும் காணப்படுகிறது. இதை ரெண்டத்தை அறுக்கணும். என்ன பண்ண முடியும்? சில வேளையில களைகளை மட்டும் அறுக்கிற போது கோதுமை என்ன ஆயிடும்? அதுவும் அறுக்கப்படும், வேஸ்டா போயிடும். அப்ப என்ன பண்றாரு இங்க நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமை நீங்கள் பிடுங்கி விடக்கூடும்,
அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கு கட்டுகளாய் கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ரொம்ப அழகா சொல்றார் பார். களைகளை வளர விடுங்கள், அதை அழிக்காதீங்க. வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, ஐயா நீங்க நல்ல விதையை விதைச்சிங்க, ஆனா அங்க வளர்வது களைகளும் சேர்ந்து வளருது, என்ன பண்ணலாம்? அப்ப நல்ல விதைகள் வளர்கிற போது களைகள் வளரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை வந்து நம்ம திருச்சபைக்கும் ஒப்பிட்டு சொல்லலாம். திருச்சபையில நல்ல விசுவாசிகளை ஆண்டவர் தேர்வு. எல்லாருமே நல்ல விசுவாசிகள் தான், யாருமே கெட்ட விசுவாசிகள் கிடையாது. ஆனால் பிசாசுனுடைய தூண்டுதல், பிசாசுனுடைய உந்து சக்தினால நல்ல விதைகள் எல்லாம் என்ன மாறுது? கெட்ட விதைகளா மாறி களைகளா மாறுறாங்க. ஆமென். ஆமா, களைகளா மாறி அவங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? கோதுமை மணியோடு அவங்களும் வளருவாங்க. சில நேரத்தில் ஐயர் சொல்வார், ஏம்பா அவங்க எவ்வளோ தப்பு பண்றாங்க. சபையார் சொல்லுவாங்க, ஐயரே அந்த சபையார் எவ்வளோ தப்பு பண்றாரு, மாத காணிக்கு தர்றதில்ல, ஜப கூட்டத்துக்கு வர்றதில்ல, ஆனா சபை கூட்டத்துக்கு மட்டும் வந்து பிரச்சனை பண்றாரு, எனக்கு பொறுப்பு வரலன்னு சண்டை போடுறாரு. சரிப்பா பரவாயில்ல. உடனே பொறுப்பாளர் சொல்லுவாங்க, ஐயா அவரை எடுத்துடலாம், சபையை விட்டு நீக்கி வைக்கலாம். உடனே ஐயர் என்ன சொல்வாரு? பழி வாங்குற ஐயரா இருந்தா உடனே தூக்குப்பா எல்லாம் செய்ப்பான்னுவார். நல்ல ஐயரா இருந்தா வானா விட்டுருங்க, கொஞ்ச நாள் போட்டோம், அவரை பார்க்கலாம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதே போலதான் இங்க வீட்டு எஜமான் என்ன சொல்றாரு? தலைவர், பரவாயில்லப்பா, அது பொல்லாங்கன் செய்த வேலை, நம்ம செய்யல, நம்ம நல்ல விதை தான் விதைச்சோம், ஆனால் அங்க பொல்லாங்கன் வந்து என்ன பண்ணிட்டாரு? நம்ம உறங்கி கொண்டிருக்கிற போது அவர் அங்க அந்த விதையை விதைத்து வச்சுட்டு போய்கிறாரு. அந்த பயிரும் வளர்த்தோம், அதே நேரத்தில் களைகளும் வளர்த்தோம். கடைசியா வளரும் போது என்னதான் பண்ணி ஆகணும்? ரெண்டத்தையும் பிடுங்கி ஆகணும். பிடுங்கும் போது முதல்ல களைகளை கொண்டு வந்து கட்டி நெருப்புல போடு, ஆனால் என்னுடைய கோதுமையோ என் களஞ்சியத்துல சரி. இந்த கோதுமை என்பது ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள், ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறவர்கள், ஆண்டவருக்காக தியாகம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்காக திருச்சபையில பணியாற்றுகிறவர்கள், ஆண்டவருக்காக உலகத்துல ஆண்டவருடைய இந்த வேலையை செய்யறவங்க, சிலுவை சுமக்கிறவங்க, அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற கோதுமை. அப்ப இன்னைக்கு களைகளை நாம் இருக்கிறோமா, கோதுமைகளா இருக்கிறோமா என்பதை இன்னைக்கு ஆழமாய் சிந்திக்க வேண்டிய மக்களாக இருக்கும். ஒரே திருச்சபை தான், அந்த திருச்சபையில நல்ல கோதுமை மணியும் இருக்கிறது, அதே வேளையில களையும் இருக்கிறது. இன்னைக்கு களை பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் போறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். எல்லாரும் அந்த சின்ன ஒரு மண்வெட்டி மாதிரி இருக்கு, அதை எடுத்துன்னு கழுக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கழுக்கட்டை எடுத்துன்னு களை பிடுங்கிறதுக்கு போகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இன்னைக்கு இயற்கையாகவே களைகள் பூமியிலே வளர்கிறது. நல்ல செடிகளோடு நல்ல விதைகளோடு அந்த களைகளும் வளருகிற போது அதை பிடுங்குவதற்கு ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்திருக்கிறார். அப்போ தொடர்ந்து இந்த பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை நம்ம பார்க்கும்போது பாருங்க, அடுத்து சொல்றார் கடுகு விதை, புளித்த மாவு, இதெல்லாம் வந்து இந்த பகுதியில் சொன்னார். அதுக்கப்புறம் சீடர்கள்லாம் கேட்டாங்களே, என்ன ஆண்டவரே ஓமைகள் வாயிலாகவே பேசுறீங்களேன்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஓமைகள் எல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார், ஓமைகள் என்று அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை, நான் ஓமைகள் வாயிலாகவே பேசுவேன், உலக தோற்று முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவர் ஓமையின் வழியாக மட்டும்தான் பேசுவாரு, ஓமைய வழியாக மட்டும்தான் பேசி மற்ற எல்லா மக்களுக்கும் ஓமைகளுடைய உண்மையை புரிய வைப்பார். இது வந்து பைபிளுடைய மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம். இதை எல்லாருக்கும் திறந்து காட்டணும். புரியுறவங்களுக்கு புரியும், புரியாதவனுக்கு அது ஒண்ணுமே கிடையாது, அது பாட்டுக்கு அவன் போயிட்டே இருப்பான் அப்படின்னு ஆண்டவருங்க சொல்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயலில் தோன்றிய களைகள் ஓமையினுடைய விளக்கத்தை சொல்றாரு பாருங்க. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினர் அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றார். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார், நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள், அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை, அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பிடித்து தீக்கு இரையாக்கினவர்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார், அவர்களுடைய ஆட்சிக்கு தடையார் அனைவரையும் நெறிக்கட்டாரும் ஒன்று சேர்ப்பார்கள், பின் அவர்களை தீ சூளையில போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல ஒளி வீசுவர், கேட்க செவிகளோ கேட்கட்டும். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. நல்லவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து
ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் அவங்கள வைப்பாங்க. கெட்டவங்களெல்லாம் தேவதூதர்கள் வந்து ஒன்றா சேர்த்து அவங்கள நெருப்பில் அக்னியில போட்டு சூளையில போட்டு எரிச்சிருவாங்க. அங்கே அழுகை உண்டாயிருக்கும் என்று அவர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமையை வந்து புதையல் ஓமை, முத்து ஓமை, வலை ஓமை இல்லையா இப்படியாக சொல்றார். அதாவது விண்ணரசின் பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில் மிக அழகாக தெளிவாக விளக்கி கூறுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பரலோக ராஜ்யத்தை நோக்கி தான் நம்முடைய டெஸ்டினேஷன், நம்முடைய பயணம் எல்லாமே எங்க தான் போயினுக்குது அங்கே இல்லையா. நம்ம யாருக்கு கேட்டாலும் எங்க போறோம், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போறேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போறேன். செத்தவங்களை கூட என்ன சொல்றோம், இப்போ பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாரு தைரியமா பிரசங்கம் பண்றோம். ஆனா உண்மையா அவர் பரலோக ராஜ்யத்துல இல்ல, அவர் இளைப்பாறு கொண்டிருக்கிறார். இயேசு ஆண்டவர் வருகிற போது அவர் வந்து தீர்ப்பு பெற்ற உடனே அவர் பரலோக ராஜ்யம் அல்லது நரகமா. ஆனா நம்ம முன்னாடி அட்வான்ஸ் என்ன பண்ணிடுறோம், அவர் இளைப்பாறுகிற நேரத்துல அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு சொன்ன நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி நம்பிக்கையால நம்ம சொல்றோம். ஆகவே இந்த காலை வேளையில பரலோக ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இயேசு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தில் 3.5 வருடம் அதை மட்டுமே அவர் பிரசங்கித்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் தாமே காலை வேளையிலே நம் அனைவருக்கும் இரக்கம் பாராட்டி நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தினீர். இந்த காலை வேளையிலே பரலோக ராஜ்யத்தின் ஆண்டவரே உண்மையை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உலகம் என்பது நல்ல நிலமாக இருக்கிறது, விதைகள் என்பது நல்ல விசுவாசிகள், நீர் அதை விதைக்கிறீர். ஆண்டவரே, கலைகள் என்பது தீயோன் ஆண்டவரே கெட்ட விசுவாசிகளை விதைத்து விட்டு போகிறான். ஒரே ஆண்டவரே திருச்சபையில உலகத்தில் களைகளும் கோதுமை பயிரும் வளர்கிறது. வளர்ந்து ஆண்டவரே கடைசியாய் அறுவடையில உலகம் முடிவில் ஆண்டவரே இரண்டும் அறுக்கப்படுகிறது. இந்த கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கிறீர் ஆண்டவரே, களைகளை நெருப்பிலே போட்டு சுட்டு இருக்கிறீர். அது நரகத்திற்கு ஒப்பாகவும் ஆண்டவர்களே கோதுமையை சேர்க்கின்ற களஞ்சியம் பரலோகத்துக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிற ராஜ்யம். இன்னைக்கு நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம்? களைகளா இருந்து கடி தராமல் இருக்கிறோமா? மற்ற செடிகளை கெடுத்து கொண்டிருக்கிறோமா? அல்லது கோதுமை மணியை போல நாங்கள் செழித்து வாழ்ந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா என்கின்ற சிந்தனையெல்லாம் என் தேவனே நீர் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்களுக்காக எல்லா சூழ்நிலையிலும் அமைதி, சமாதான, சந்தோஷம் தங்கட்டும். போர், பதட்டங்கள், பிரச்சனைகள் மாறட்டும். தாய் திருநாடாகிய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆட்சி செய்கிற ஆண்டவரே பிரதமர், ஜனாதிபதி, புதுசாக ஆண்டவர் பதவியேற்றிருக்கிற எல்லா அமைச்சரவைக்காக, இப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் அமைச்சர்களுக்காக, எல்லா மாநிலத்தினுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி, சமாதானம் ஓங்கட்டும் ராஜா. அதே போல இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, எங்களுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக, திருச்சபைகளுக்காக, ஆண்டவர் ஸ்தாபனங்களுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதி. குறிப்பாக மருத்துவமனை திறக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த 2 வருடமாய் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ILC பொறுப்பாளர்களுக்கும் சபை சங்க பொறுப்பாளர்களுக்கும் அந்த உணர்வை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இதை என்னுடைய ILC பிரசிடென்ட், என்னுடைய GTக்காக, கண்ட்ரோலருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் அவரவர் பணிகளில் அவர்கள் சிறந்து விளங்கும்படியாய் கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். என் நிலத்தை திறந்து கொடுத்து இந்த ஊழியத்தை செய்கிற போதும் இப்படி கிருபை சாரோடும் அக்காவோடும் பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவரை இந்த இசை பயணத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும், தேவையை சந்தியும். அதே போல இந்த பிராட்காஸ்ட் செய்ய உதவி செய்கிற அப்படி ஜான்சன் சாருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் வழி நடத்துங்க. அடியன் பணியாற்றி கொண்டு இருக்கிற பாப்பனப்பள்ளி ஆண்டவரே கிராம திருச்சபைகள் போதவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜ்யம். அதே போல ஆண்டவரே, இதை காணொலி வழியாக, யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக லைவ்ல பார்க்கிற எல்லா திருச்சபையின் மக்களையும், குறிப்பாய் அடியன் முன்னால் பணியாற்றிய வேலூர் ஆண்டவர் திருச்சபை, செம்பேடு, போதகவட்ட திருச்சபை, எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. கிராம சபைகளை வழி நடத்துங்க. தொடர்ந்து ILCயில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் என் தேவன் ஆசீர்வதி வேண்டுமா ஜெபிக்கும். இந்தியாவில் பணியாற்றுகிற அனைத்து போதக பிதாக்கள், ஊழியங்கள் எல்லாம் சிறப்பாக
குறிப்பாக மிஷினரிகளுக்காக என்னுடைய FMBB மிஷினரி, ஜெம்ஸ் மிஷினரி, தன்னார்வ ஊழியர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். அவங்க பணியில் அவங்க சிறப்பாக செய்யிட்டு இந்த நாளிலே பலவீனமாக இருக்கிறவங்க, சுகவீனமாக இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் என் தேவன் கண் நோக்கி பாருங்க. குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய பிறந்த நாட்களை நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற கண்கடியா மேல்நிலை பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய அன்புக்குரிய ஆசிரியர் திரு G. குமார் சாருக்காக ஜெபிக்கிறோம். சாருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் வரையிலே ஜீவனோடு காத்து வழி எடுத்திருக்கிறேன். இந்த பிறந்த நாளிலே உங்களுடைய கிருபை தங்கியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த சாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். துணைவியார் டீச்சரையும் அன்பான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதம் என்று போல் என்றும் மகிழ்ச்சியோடு சுபிட்சத்தோடு வாழ கிருபை தார். அதே போல ஆண்டவரே கண்கடியாவில் இந்த உதவியாளராக பணியாற்றுகிற அன்பு ஆண்டவரே அண்ணன் எபினேசன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அன்பு மனைவியும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. அதே போல என்னுடைய ஆண்டவரே டீச்சர் ஜான்சன் சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் CSI திருச்சபையில் மியூசிஷியனாக ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற ஐயாவை ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து வழி நடத்துங்க ராஜா. தொடர்ந்து இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அதே போல என்னுடைய மூத்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். மேரி தங்கராஜ் ஆயிரமா, NJ கொன்லிஸ் ஆயிரமா, சுகிர்தம் ஆயிரமா, ஜெய்மணி ஜாஷுவா ஆயிரமா, ஆனி எட்வின் டேவிட் ஆயிரமா, கெம்ப் கேத்ரின் அம்மா, சாரதா நர்ஸ் அம்மா, மின்லா சாமுவேல் அம்மா, ஜீவப்பா, கிரேஸ் அம்மா, சரோஜா டீச்சர், ஜெயசிலன் ஐயா, மேத்யூஸ் அப்பா, சவுந்தரணி அம்மா, என்னுடைய அன்பு சகோதரி பியூலக்கா, தென்னரசனன், ஜெமி ஜெனி, என்னுடைய ஆண்டவரே நிக்சன் ஐயருக்காக, BGS ராஜ்குமார் ஐயருக்காக, என்னுடைய ALC திருச்சபை சார்ந்த அண்ணாமலை ஐயா, வயலட் அம்மாவுக்காக, LS மோகன்தாஸ் ஐயாவுக்காக, மிஸ்டர் சிந்திரா பிரேமா, ஏசுரியன் சார், கனகமணி ஏசுரியன் அவர்களுக்காக, புஷ்பம் செல்வம், ஜெஸ்ஸி டேனியல், லீலா அம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ வயதானவர்களையும் தாய்மார்களையும் டீச்சர்ஸையும் ஐரமாக்களையும் ஆயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து திவ்ய பிரசன்னம் இந்த நாளை தங்கியிருக்கட்டும். நாளை தினத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக என் வாழ்க்கையை தொடரும். குறிப்பாய் பரலோக ராஜ்யத்திலே, பரலோக பயணத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களை பயன்படுத்துங்க. நாங்களும் பயன்பட கர்த்தர் கிருபை தாருங்க. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த காலை வேளையிலே நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென்.